வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஒரு மார்க்கெட், ஆனா ரெண்டு கதை, ரெண்டு வேறு வேறு பாதை. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடடா, பாத்தீங்களா? 1 கிலோ வெள்ளி 4 லட்சம் ரூபாய். ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு நம்பரே போதும் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? சோ ஒரு பக்கம் பார்த்தா தங்கம் வெள்ளிலாம் அப்படியே பறக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஷேர் மார்க்கெட் ஒரு யூ டர்ன் போட்டு மேல வருது. அப்போ நிஜமான ஸ்டோரி என்ன? ஏன் இன்வெஸ்டர்ஸ் இப்படி ரெண்டாகவும் ரியாக்ட் பண்றாங்க? கவனமா கேளுங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு வருவோம். கதை நம்பர் 1, தி சேஃப்டி நெட், பாதுகாப்பு வலை. தங்கமும் வெள்ளியும் ஏன் இப்படி ராக்கெட் வேகத்துல மேல போகுதுன்னு பார்க்கலாம். இந்த விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் கோல்ட ஒரு சேஃப் ஹேவன் அசெட்டா பார்க்கிறது தான். அது என்ன சேஃப் ஹேவன் அசெட்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். வெளியில மழை பெய்யும் போது நம்ம எப்படி உடனே கொடையை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்ல ஏதாவது பிரச்சனை, ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு தங்கம் வெள்ளியில கொண்டு போய் போடுவாங்க. அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. சரி, இப்போ ஏன் இந்த சேஃப்டி தேவைப்படுது? இந்த பயம் எங்கேருந்து வருது? ரெண்டு பெரிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அங்க நடக்கிற பிரச்சனைகள். இன்னொன்னு, நம்மளோட இந்தியன் ரூபி US டாலருக்கு எதிராக ரெக்கார்ட் லோவா தொட்டுடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பயமும் ஒன்னா சேர்ந்துதான் மக்களை தங்கத்தை நோக்கி தள்ளுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்பர்ஸ் எவ்வளவு பெருசுன்னு. 1 கிராம் 24 கேரட் கோல்டு 18,885 ரூபாய். நம்ம சென்னையில இன்னும் கொஞ்சம் அதிகம், சுமார் 18,328 ரூபாய். வெள்ளி கூட 1 கிராமுக்கு 30 ரூபாய் ஏறி இருக்கு ஒரே நாள்ல. ஜஸ்ட் ஒன் டேல இவ்ளோ பெரிய பிரைஸ் ஜம்ப், அதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இது ஒரு கதை. இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ஒரு பக்கம் ஃபியர், யானி பயம், அது தங்கம் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் ஹோப், யானி நம்பிக்கை, அதுவும் ஷேர் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுச்சு. பயத்துல இருந்தவங்க சேஃப்டியா தேடுனாங்க, ஆனா நம்பிக்கையோட இருந்தவங்க அவங்க குரோத்தை பார்த்தாங்க. இதுதான் நம்ம ரெண்டாவது கதை, சந்தையின் திருப்பம், தி மார்க்கெட்ஸ் யூ டர்ன். காலையில பார்த்தா மார்க்கெட் அப்படியே கீழே போச்சு, ஆனா எப்படி ஒரு யூ டர்ன் போட்டு ஃபைட் பேக் பண்ணி ரெக்கவர் ஆச்சு, வாங்க பாப்போம். இந்த யூ டர்னுக்கு ஒரு ஹீரோ இருக்கார். அது யாரு தெரியுமா? அதுதான் எகனாமிக் சர்வே ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவோட ஜிடிபி growth, யானி பொருளாதார வளர்ச்சி 6.8ல இருந்து 7.2%குள்ள இருக்கும்னு சொன்னாங்க. இத கேட்டதுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அந்த கான்ஃபிடன்ஸோட ரிசல்ட் தான் இது. பாத்தீங்களா, காலையில ரெட்ல இருந்த சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே மார்க்கெட் முடியும் போது கிரீன்ல, ஆமா பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு கம்பேக்! ஆனா வெயிட், இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி கிரீன்ல இருக்கு, சரிதான். ஆனா அது மட்டும்தான் ஃபுல் ஸ்டோரியா? உள்ள நிஜமாவே என்ன நடந்துச்சு? வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஃபினான்ஸ்ல மார்க்கெட் பிரெத்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல டாப் ரேங்க் வாங்குற 5 பேர் மட்டும் பாஸ் பண்றாங்க, ஆனா மத்த கிளாஸ் ஃபுல்லாவும் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்போ அந்த கிளாஸோட ரிசல்ட்டை நல்லதுன்னு சொல்ல முடியுமா? கேட்டா டாப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா உண்மை அது இல்லல்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட சிச்சுவேஷனும் இருந்துச்சு. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல வெறும் 35 ஸ்டாக்ஸ் தான் 52 வீக் ஹை, ஆமா ஒரு வருஷத்தோட அதிகபட்ச விலையை தொட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இங்க பாருங்க, சுமார் 378 ஸ்டாக்ஸ் அதோட 52 வீக் லோக்கு போயிருக்கு. சோ என்ன அர்த்தம்? மார்க்கெட்டோட உள்ள இருக்கிற வீக்னஸ் எவ்வளோ பெருசுன்னு இப்ப புரியுதா? டாப்ல இருக்கிற சில பெரிய கம்பெனிஸ் தான் சென்செக்ஸ் நிஃப்டியை காப்பாத்தி இருக்கு. இது மார்க்கெட்டோட ஓவரால் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல சைன் கிடையவே கிடையாது. சரி, அந்த டாப்ல இருந்தவங்க யாரு, கீழே போனவங்க யாரு? இன்னைக்கு நிஃப்டி 50ல யாரு வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ்னு ஒரு குவிக்கா பாத்துடலாம். வின்னர்ஸ் லிஸ்ட்ல முதல் இடத்துல டாடா ஸ்டீல், மெட்டல் செக்டார்ல ஒரு பெரிய ஜம்ப். அடுத்ததா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெயண்ட் L&T அண்ட் பேங்கிங்ல ஆக்சிஸ் பேங்க். இவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தினவங்க. இப்போ லூசர்ஸ் பக்கம் பார்த்தோம்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன் அண்ட் மாருதி சுசுகி மாதிரி பெரிய பெரிய ஸ்டாக்ஸ்லாம் கீழே இறங்கி இருக்கு. மாருதியோட ப்ராஃபிட் நம்பர்ஸ் கொஞ்சம் ஏமாத்தமா இருந்தது ஒரு பெரிய காரணம். சோ இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான், அடுத்து என்ன அப்படின்னு. மார்க்கெட் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல மூச்சு புடிச்சு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு எக்கனாமிக் சர்வேக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்டாப் என்ன? வர்ற வீக்கெண்ட்ல வரப்போற யூனியன் பட்ஜெட். அதுதான் அடுத்த பெரிய ட்ரிகர். அந்த பட்ஜெட்டை பார்த்து அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, அதுதான் இப்ப $1 மில்லியன் கொஸ்டின். சோ இன்னைக்கு நடந்ததுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஹெட்லைன் நம்பர்ஸ், சென்செக்ஸ், நிஃப்டிலாம் பார்க்கும்போது மார்க்கெட் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது.
ஆனா பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவோம்ல, அவங்க இன்னும் சேஃபா ப்ளே பண்றாங்க. தங்கத்துல பணத்தை போட்டு பாதுகாப்பா இருக்காங்க. ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் பயம். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட உண்மையான முகம். இப்போ கேள்வி உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஸ்ட்ராட்டஜி சேஃப்டி ஃபர்ஸ்டா இல்ல ரிஸ்க் எடுத்து growth ஃபர்ஸ்டா? பாதுகாப்பு முக்கியமா, வளர்ச்சி முக்கியமா? யோசிச்சு பாருங்க.